Hey guys, so போன வீடியோல நம்ம பைத்தான்ல ஃபார் லூப்பை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்றது, அந்த ஃபார் லூப்பை வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து போட்டு பார்த்தோம். நான் போன வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருந்த மாதிரி ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பை வச்சு எப்படி போடுறது, நெஸ்டட் லூப்ஸ் வந்து பைத்தான்ல எப்படி பண்றதுங்கிறத கிளியரான ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல நம்ம பண்ணி பார்க்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டயக்ராம் வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களோட வீடுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூசரோட வீடு சரி ஓகே, இது வந்து உங்களோட வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட பாட்டியோட வீடு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட வீடு, இது வந்து உங்களோட பாட்டியோட வீடு. இப்போ உங்களோட வீட்டில் வந்து ஒரு ஆப்பிள் வந்து விளையுது. உங்களோட வீட்டில் வந்து ஆப்பிள் செடி வந்து இருக்குது. ஸோ ஆப்பிள் வந்து உங்கள் வீட்டில் நிறையா இருக்குது. உங்களோட பாட்டியோட வீட்டில் என்ன விளையுதுன்னா ஃப்ளவர்ஸ். உங்களோட பாட்டியோட வீட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நிறையா வந்து பூத்துட்ருக்கு. ஸோ இப்போ உங்களோட வீட்டில் இருக்க இந்த ஆப்பிள்ஸை உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் உங்களோட பாட்டியோட வீட்டில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஆப்பிள்ஸையும் எடுத்துகிட்டு போய் உங்களோட பாட்டியோட வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. பட் நீங்கள் இங்கே போய் உங்களோட பாட்டியோட வீட்டில் கொடுத்துட்டு திரும்பி வந்து இன்னொரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பாட்டியோட வீட்டில் கொடுப்பீங்க. இது வந்து ஃபார் லூப்பில் நடக்கும். அதுவே நெஸ்டட் ஃபார் லூப்பில் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு உங்களோட பாட்டியோட வீட்டில் கொண்டு போய் கொடுக்கும்போது உங்கள் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ ஆப்பிள் கொடுத்துட்ட, பட் என்கிட்ட வந்து 2 பூ இருக்குது. நீ என்ன பண்ணுறேன்னா இந்த பூச்செடியை வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுல இடத்துல வந்து நீ நட்டு வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு உங்கள் பாட்டி வீட்டுக்கு வரீங்க. மறுபடியும் அந்த ஆப்பிளை வந்து பாட்டி வீட்டில் கொடுத்ததும் இங்கே இருக்க ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது ரெண்டு விதமாக உங்களுக்கு லூப் நடக்கும். ஒரு ஆப்பிள் எடுக்கணும், இங்கே வரணும், மறுபடியும் இங்கே இருக்க பூவை எடுக்கணும், இங்கே நட்டு வைக்கணும், மறுபடியும் இங்கே ஆப்பிள் எடுக்கணும், வரணும், பூவை எடுக்கணும், நட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி லூப் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்போது இங்கே ஆப்பிள் எடுக்கிற லூப்பை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்னா ஐன்னு வச்சுக்கலாம். ஃப்ளவரை வந்து எடுத்து நட்டு வைக்கிறது என்னென்னு வச்சுக்கலாம்னா ஜேன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம போய் போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட பைத்தான் ஐடிஎல்இ ஷெல்லை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதாவது என்னென்னா அன்டைட்டில்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். என்னென்னு சேவ் பண்ணலான்னா நெஸ்டட் லூப்ஸ்ன்னு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே வந்து நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெஸ்டட் லூப்ஸ்ன்னு சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் அங்கே சொன்ன மாதிரி இங்கே என்ன நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது நார்மலாக வந்து இப்போ உங்கள் வீட்டில் இருக்க 5 ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் உங்கள் பாட்டி வீட்டில் கொடுன்னு சொன்னாங்கன்னா ஒரு பேக் தான் இருக்குது. அப்போ ஒரு பேக்கில் ஒரு ஆப்பிள் தான் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்பிள் எடுத்துகிட்டு போவீங்க, பாட்டி வீட்டில் கொடுப்பீங்க, மறுபடியும் திரும்ப வருவீங்க, செகண்ட் ஆப்பிள் எடுப்பீங்க, போவீங்க. இது வந்து நார்மல் லூப்பில் நடக்கும். நெஸ்டட் லூப்பில் இப்போ உங்கள் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஆப்பிள் கொடுத்துட்டேன், பட் வந்து உங்ககிட்ட இருக்க இந்த ஃப்ளவரை என்கிட்ட இருக்க இந்த ஃப்ளவரை மட்டும் இங்கே நட்டு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளவரை நட்டு வச்சுட்டு மறுபடியும் ஆப்பிள் எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப்ஸ். இது வந்து நம்ம இப்போ வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமிங்கில் வந்து நார்மலாக பேசிக்காக வந்து ஃபார் லூப் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் வந்து சும்மா ஒரு 1,6 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் இந்த லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபார் ஐ அப்படிங்கிறது வந்து என்னோட வேரியபிள் நேம். என்னோட வேரியபிள் நேம் என்னென்னா, இதோ இங்கே நான் எடுத்திருக்கேன் தெரியுமா, நான் எங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்குது தெரியுமா ஒரு ஆப்பிள், அந்த ஆப்பிளை தான் நீங்கள் வந்து ஐன்னு எடுத்திருக்கீங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்க ஆப்பிளை தான் நீங்கள் ஐன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் இருக்க ஆப்பிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற லூப்புக்கு வந்து ஐ இன் ரேஞ்ச். எத்தனை ஆப்பிள் எடுத்துகிட்டு போவீங்க, ஒரு 5 ஆப்பிள் எடுத்துகிட்டு போவீங்களா? ஸோ 5 ஆப்பிள் அப்படிங்கிறதுனால நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா 1,6ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா லாஸ்ட் நம்பர் நமக்கு வந்து எப்போவுமே பிரிண்ட் ஆகாதுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்காம இந்த இடத்துல 6ன்னு கொடுத்துருக்கேன். 6ன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு 5 வரைக்கும் இருக்கிறது வரும். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6 கோலன் நான் வச்சுட்டேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, எப்போவுமே நம்ம வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிடுவோம். இப்போது இதுவே நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியே காட்டுறேன். இப்போ இதை நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும், 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அதாவது இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,6 அப்படின்னா இப்போ வந்து ஐ அப்படிங்கிறது வந்து அவங்களோட யூசரோட வீட்டில் வந்து அவங்க வந்து ஐ அப்படிங்கிறது ஆப்பிள்னு வச்சுக்கலாம். ஸோ யூசரோட வீட்டில் வந்து அவங்க ஆப்பிள் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பிள் வந்து ரேஞ்ச் அப்படிங்கும்போது எவ்வளோ ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்கன்னா 1,6, அதாவது 1லேருந்து 5க்குள்ளே, அதாவது வந்து மொத்தம் 5 ஆப்பிள்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அதாவது ஐ அப்படிங்கிறது ஆப்பிள்னு வச்சுக்கலாம். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஆப்பிள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 1,6ன்னா அது உங்களுக்கு அவுட்புட்டில் வந்துருக்கு பாருங்கள். 1லேருந்து 5 வரைக்கும் தானே வந்திருக்கு.
ஸோ அதனால மொத்தம் 5 ஆப்பிள் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேலையை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. அதாவது என்னென்னா, ஒருத்தங்க கிட்ட வந்து 5 ஆப்பிள் இருக்குது, அவங்க 5 ஆப்பிளை வந்து லூப்பில் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ இன்னொரு வேலை பாட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்க பூவை எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கணும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து சொல்கிறது, இப்போ வந்து நம்ம வெறும் நம்ம அம்மா கொடுத்த வேலையை மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஆப்பிள் 5 இருக்கிறத எடுத்துகிட்டு போய் தான் பாட்டி வீட்டில் வச்சுருக்கோம். பட் வந்து இங்கே பாட்டி சொன்ன வேலையை வந்து லூப்பிங்கில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பிரிண்ட் ஐக்கும் முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா, ஃபார் j in range இது வந்து நம்ம கம்மியாக ஒரு 1,3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் i in range 1,6னா எங்கள் வீட்டில் 5 ஆப்பிள் இருக்குது. அந்த 5 ஆப்பிளை எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் j in range 1,3. அப்போ பாட்டி வீட்டில் என்ன இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து 5 ஆப்பிள் நாங்கள் வச்சுருக்கோம். அது வந்து ஆப்பிள் வந்து 5 இருக்குது. அடுத்தது பாட்டி வீட்டில் என்ன இருக்குது, பாட்டி வீட்டோட ஃப்ளவர்ஸை வந்து நம்ம ஜே அப்படிங்கிற வேரியபிள் நேமில் எடுத்துக்கலாம். பாட்டி வீட்டில் இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு 2 ஃப்ளவர்ஸ் ஒன்றும் நமக்கு 5, 6ன்னு டெய்லி வரப்போகிறது கிடையாது. ஸோ 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது பாட்டி வீட்டில். 1,3னா 2 ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ என் வீட்டில் வந்து ஆப்பிள் வந்து 5 இருக்குது, பாட்டி வீட்டில் 3 இருக்குது. நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு 2 வேலையும் நான் சேர்த்தி பண்ணணும். அதாவது ஆப்பிளையும் கொடுக்கணும், பூவையும் நட்டு வைக்கணும். ஸோ அது 2 வேலையை எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிரிண்ட் இப்போ வந்து ஆப்பிளை வந்து நீங்கள் பாட்டி வீட்டில் கொடுக்கணும். ஸோ ஜே கமா சும்மா இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆப்பிள். இப்போ வந்து இப்போ தான் ரன் பண்ணலாம். பிரிண்டில் வந்து உங்களுக்கு யாராவது வருது. அப்போ வந்து இந்த பிரிண்ட்டாக நீங்கள் கொடுக்காம ஒரு லைன் தள்ளி கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டென்டேஷன் எப்போவுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபார் i in range 1,6னா ஃபஸ்ட்டு வந்து என்னோட வீட்டில் ஆப்பிள் வந்து 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாட்டியோட வீட்டில் ஃப்ளவர் வந்து 2 இருக்குது. இப்போது என்னோட வீட்டில் இருக்க ஆப்பிளை நான் பாட்டியோட வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ஸோ எத்தனை தடவை கொடுக்கணும், 5 தடவை கொடுக்கணும். ஏன்னா என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்குது. 5 தடவை நான் பாட்டியோட வீட்டுக்கு போகணும். ஸோ 5 தடவை நான் ஆப்பிளை கொடுப்பேன். பட் அங்கே இருக்க பூ எவ்வளோ இருக்குன்னா 2 பூ தான் இருக்குது. ஸோ நான் 5 தடவை போகும்போது 2 பூவை மட்டும் நான் நட்டு வச்சா போதும். ஸோ அப்போ இங்கே என்ன உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஃபஸ்ட்டு பூவை நட்டு வைக்கிறீங்க. செகண்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, செகண்ட் பூவை நட்டு வைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காமல் இது 2யுமே ஒரே இதாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது எப்படின்னா, இது 2மே சேர்ந்து ஒரு ஆப்பிள் தான். இப்போ இங்கே 1 ஆப்பிள் 2 ஆப்பிள்னு இருக்குது தெரியுமா, இது 2மே ஒரே ஆப்பிள் தான். இந்த ஒரு ஆப்பிளை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பூவையும் செகண்ட் பூவையும் நட்டு வைக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு பூவையும், அதாவது வந்து மொத்தம் 2 பூ தான் உங்கள் பாட்டி வீட்டில் இருக்குது. பட் உங்ககிட்ட 5 ஆப்பிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போகும்போது 2 பூவை நீங்கள் நட்டு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆப்பிளை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஆப்பிளையும் எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு பூவையும் செகண்ட் பூவையும் நட்டு வச்சிடுறீங்க. செகண்ட் டைம் இதோ இந்த 2 ஆப்பிளும் சேர்ந்து ஒரு ஆப்பிள் தான். ஸோ ஆப்பிள் எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு பூவையும் நட்டு வைக்கிறீங்க. ஸோ அடுத்த ஆப்பிள் எடுத்துகிட்டு போகும்போது அடுத்த பூ, அடுத்த ஆப்பிள் அடுத்த பூ, அடுத்த ஆப்பிள் அடுத்த பூ. அதாவது வந்து இந்த 2 ஆப்பிளும் சேர்ந்து ஒரு செட்டு. ஃபஸ்ட் ஆப்பிளுக்கான இந்த 1, 2 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பூ. இந்த ஆப்பிளோட செட்டு தான் அந்த பூ. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் 2 பூ நட்டு வச்சிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் அடுத்த 2 பூ நட்டு வச்சிட்டீங்க. மொத்தம் இந்த மாதிரி எத்தனை ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறீங்க, 5 ஆப்பிள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து 5 செட் ஆஃப் பூவை வந்து நீங்கள் நட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே ஒரு லூப்பை போட்டு நீங்கள் வந்து ஒன்று ஒர்க் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் வந்து நெஸ்டட் லூப்ஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது லூப்பிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு புரியும். இது உங்களுக்கு புரியலைன்னா இன்னொரு டைம் கூட இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியாமல் இருக்காது. இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்க்கலாம். அது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது வந்து ஒரு அவுட்புட் எடுத்து வச்சுருக்கேன். அவுட்புட் என்னென்னா, வீக் 1 கொடுத்து டே 1, டே 2, டே 3, அடுத்தது வீக் 2 கொடுத்து டே 1, டே 2, டே 3. இந்த மாதிரி வந்து எனக்கு அவுட்புட்டில் வரணும். அது வந்து நான் வந்து நெஸ்டட் லூப்பிங்கில் எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம்.
இப்போ இங்க இருக்கிறது அதேதான். அதாவது வந்து ஐ அப்படிங்கிறது வந்து முன்னாடி நீங்க பண்ற ஒரு லூப். இப்ப எப்படி உங்க வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாட்டி வீட்டுக்கு போறீங்க. அதுதான் வந்து ஐ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லூப்போட வேலை. செகண்ட் அங்க போய் நட்டு வைக்கிறீங்க தெரியுமா பூ, அதுதான் செகண்ட் லூப்போட வேலை. ஸோ அப்ப இங்க ஐயோட ஃபர்ஸ்ட் லூப்போட வேலை என்ன? இதோ இப்ப வந்துட்டு நீங்க இங்க வீக் 1 அதுக்கப்புறம் வீக் 2 அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அது ரெண்டையும் பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லூப்போட வேலை. ஸோ இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இங்கே நீங்கள் என்ன கொடுக்கலாம், வீக் 1 வீக் 2ன்னு 2 இருக்குது. அப்போ 2 இருந்தால் நீங்கள் என்ன கொடுக்கணும், 1,3ன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஜேல என்ன சொல்லியிருக்காங்க, டே 1 டே 2 டே 3. அப்போ 3 இருக்குது. அப்போ வந்து ஜே இன் ரேஞ்சில் வந்து நீங்கள் 4 கொடுக்கணும், 4 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார் லூப்பை வந்து கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐ அப்படிங்கிறது வந்து 2 வீக் பிரிண்ட் பண்ணுறதுக்காக 1,3ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ 1 2 தானே பிரிண்ட் ஆகும், வீக்குங்கிறது உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரிண்ட் வீக், அதில் கோலன் வச்சிருக்கனால நான் கோலன் வச்சு கமா ஐ, ஐயோட வேல்யூ என்னவோ அது 2 பிரிண்ட் ஆயிரும். இப்போது இருங்க ஒரு நிமிஷம், இதை வந்து இந்த கேன்சல் பண்ணி இது ரெண்டையுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். வீக் 1 வீக் 2 சரி, இது கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வீக் 1 வீக் 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம என்ன கொண்டு வரணும், டே 1 டே 2 டே 3 இதை வந்து நம்ம ரெண்டுத்துக்குமே கொண்டு வரணும். ஸோ இப்போ அதை எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஃபார் லூப் வந்து நீங்கள் இப்போ போடணும். ஃபாருக்குள்ளே ஃபாரை வைக்கணும் நீங்கள். ஃபார் ஜே இன் ரேஞ்ச், அங்கே வந்து டே 1 டே 2 டே 3 தானே, மொத்தம் 3 டே தானே. ஸோ 1,4. இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, பிரிண்ட் அங்கே எப்படி வீக் கொடுத்தோமோ அந்த மாதிரி இங்கே டே அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். டே கமா ஜே, ஜேல இருக்க வேல்யூஸ் தானே உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். எப்படி நான் சொன்ன மாதிரி வீக் 1க்குள்ளே டே 1 டே 2 டே 3யும் வீக் 2க்குள்ளே ஒரு டே 1 டே 2 டே 3யும் வந்துருச்சு. இது எப்படி ரன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,3 அப்படின்னா வீக் 1 வீக் 2ன்னு பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் இன்னொரு லூப் இங்கே கொடுத்துருக்கீங்க. அது வந்து பிரிண்ட்டுன்னு சொன்னதும் அந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ அந்த லூப்புக்குள்ளே நீங்கள் என்ன வைக்க சொல்லியிருக்கீங்க, 1லேருந்து 3க்குள்ளே ஒரு ரேஞ்ச் செட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது செட் பண்ணிருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, டேயை வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது அந்த 2 லூப்புக்கும் முன்னாடி டேங்கிற 3 டைம் வச்சு, இங்கே 3 ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கனால 3 டேவை வச்சு 1லேருந்து 3 வரைக்கும் ரேஞ்ச் கொடுத்துருக்கனால 1 2 3 1 2 3ன்னு அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ஸ்டார் அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் என்டரில் இன்னொரு ஸ்டார் வந்து 3 ஸ்டார் வந்து லாஸ்ட்டாக வந்து 4 ஸ்டார் வரணும். இதை வந்து நீங்களே வந்து இதே மாதிரி ஃபார் நெஸ்டட் லூப்பை வச்சு வருதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நம்பர்ஸில் அந்த மாதிரி வச்சு எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து லூப்பிங்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கிளியராகவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பைத்தானில் இருக்க கலெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். லிஸ்ட்டு, டப்ளு, செட்டு, டிக்ஷனரி இதெல்லாமே பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.